Let's cook. Let's eat. வாங்க டொமேட்டோ ரவை ஊற்றப்படும் சொல்லிட்டு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா 1 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு பெரிய தக்காளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பல் பூண்டு. தக்காளி வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி தான், பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 இல்லைனா 4 கூட எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுக்க ரவையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைங்கிறதுனால 1 கப் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்து செய்யலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட நம்ம வச்சுட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. இது கூட நம்ம வச்சுருக்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. நான் மிக்ஸி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தோசை ஊற்றிடலாம். கண்டு சூடு வந்துடுச்சு. நம்ம வந்து ஊற்றப்பமாக ஊற்றிக்கலாங்க. சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு வேகட்டும். இதை எடுத்துடலாம். மீதி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே ஊற்றப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதோ ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ ரவை ஊத்தப்பம் ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.